ஒரு நாள் காலை பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு கிளம்ப தயாராக இருக்கிறார். அப்போது எதிர்பாராத சினிமா துறை விஐபி ஒருவர் காரில் இருந்து இறங்குகிறார். இவர்கள் இருவரும் சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இருவருக்கும் பேச்சு வரவே இல்லை. வந்திருப்பவர் யார், வந்திருக்கும் சூழ்நிலை என்ன, எல்லாமே எம்ஜிஆருக்கு தெரியும். உடனே அவரை தனது அறைக்கு அழைத்துச் செல்கிறார். உள்ளே வந்த அந்த விஐபி வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் தழுதழுக்க நிற்கிறார். உடனே அவரை கையமர்த்திய எம்ஜிஆர், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். தாங்கள் ஆரம்பித்திருக்கும் தொழில் பணப்பற்றாக்குறையால் பாதியில் நின்று நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள். கவலை வேண்டாம். நமக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருந்தாலும் நட்புக்காக இந்த ராமச்சந்திரன் தன் உயிரையும் தருவான் என ஆறுதல் சொல்லிவிட்டு அவரிடம் ஒரு சூட்கேஸை தந்து அதில் அவர் எதிர்பார்த்த தொகை இருக்கிறது என்றும் மேலும் தேவைப்பட்டால் போன் செய்யுங்கள் தருகிறேன் எனவும் சொல்கிறார். வந்தவரோ கண்கள் குளமாகி கைத்தொழுது நன்றி தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறார். வள்ளல் வழங்கிய பணத்தில் உருவான அந்த நிறுவனம் இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொன்மனச் செம்மலின் பெயர் பொறிக்கப்பட்டு வடபழனி பஸ் ஸ்டாண்ட் எதிரில் கம்பீரமாக செயல்பட்டு வருகிறது. தன்னிடம் உதவி கேட்டு கொடுப்பதை விட கொடுக்கும் அளவிற்கு ஒருவரின் குணம் தன்னை தூண்டிவிட வேண்டும் என என்றும் நினைப்பவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்.